மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயம் போட்டுக்கலாம். வடகம் போட்டுக்கலாம். பூண்டு தட்டி வச்சுக்கிறேன் அம்மியில், அது பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் செவக்கணும். செவந்தால் தான் அந்த வாவிலாம் பிரியும். அதாவது கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் அம்மியில் நல்லா நசுக்கி வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கார மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி அதில் போட்டு கரைச்சிக்கலாம். சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் மல்லி வதக்கத்துக்கு போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. குழம்பு கூட்டி வச்சதை ஊற்றிக்கலாம். குழம்பு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. எதுவும் போட தேவையில்ல. கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணணும் வறுக்கிறதுக்கு. மிளகாத்தூள், குழம்பு கார மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சீரகத்தூள் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு, தேவையான உப்பு போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாம். அதில் அரைச்சி வச்ச இஞ்சி போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மல்லாட்டை எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது எண்ணெய் ஏன் சேர்க்குறேன்னா, சாந்து பிரியாது. நல்லா மீனில் ஒட்டிக்கணும் வேகும். அதனால தான் எண்ணெய் சேர்க்குறோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். எல்லாத்தையும்
கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒலை கொச்சி அரிசி கழுவிக்கலாம். மீன் வறுக்கலாம். மல்லாட்டை எண்ணெய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் மீன் வறுக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். குழம்பு கொச்சித்தான்னு பார்க்கலாம். சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். குழம்பு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கணும். பார்த்தீங்களா, குழம்பு கொச்சித்து மாங்காய் போட்டுக்கலாம். சாதம் வெந்துருச்சு, வச்சுக்கலாம். மீன் பாருங்கள், எல்லா சாந்தும் பிரியலை பாருங்கள். சாதம் வெந்துருச்சு, சாதம் வடிச்சிக்கலாம். குழம்பு கொச்சிட்டு மீன் போட்டுக்கலாம். நான் வந்து மீன் போடலை, மீனெல்லாம் வறுத்துட்டேன். தலையை தான் போட்டு குழம்பு வைக்கிறேன். தலை தான் குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் தலையை போட்டு குழம்பு வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும் குழம்பு. கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். எல்லாம் முடிச்சாச்சு. சமைச்ச ஏன்ட்டெல்லாம் பாத்திரத்தெல்லாம் துலக்கி வச்சிடலாம். துலக்கி வச்சுட்டு கிச்சன்லாம் தொடச்சி அழகாக க்ளீனாக அதால் வாஷ் பண்ணோம்னா நல்லா அழகாக துணியை போட்டு துடைச்ச மாதிரியே வந்துடும். டவுல்லாம் போட்டு துடைக்க தேவையில்ல. குழம்பு கொச்சிட்டான்னு பார்க்கலாம். குழம்பு கொச்சிடுச்சு, நல்லா வாசனையாக இருக்குது, கம்ம கம்முன்னு. குழம்பு கொச்சிக்கின்னு இருக்கக்குள்ளே சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம்னா அந்த குழம்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக அப்படியே சூடாக சுட சுட மீன் குழம்பு வந்து சூடாக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற வேர்வுலாம் கொஞ்சம் வேர்த்து வரும். உடம்பே கொஞ்சம் சிலுவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து மீன் குழம்பு வந்து கொதிக்கக்குள்ளேயே போட்டு சாப்பிடுவோம். நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு. நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்னு தெரியல. சூப்பராக இருக்குதுங்க, செமையாக இருக்குது. எல்லாம் காரம் உப்பு குப்பு எல்லாம் திட்டமாக இருக்குது. என் பேரனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் குழம்பு, மீன் வறுவலும்.